ஜெய்யின் சகோதரிகள் இருவரும் விகு பூர்ணி 2 பேருக்கும் எங்கள் பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுக்க எங்களுக்கு வாக்கு கொடு என அழகாக கொக்கி போட்டனர். ஆனால் இவர்களையும் இவர்களின் பிளானையும் பற்றி நன்கு அறிந்த ஜெய், அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம்க்கா, அப்படித்தான் நடக்கணும்னு இருந்து பிள்ளைகளும் விரும்பினா நான் என்ன தடுக்காவா போறேன் என்று தன் பிள்ளைகளின் மேல் உள்ள நம்பிக்கையில் கூறினார். அவர்களும் விடாமல் எப்படி எப்படியோ பேசி பார்க்க, தொழிலில் எத்தனையோ பேரை சமாளித்தவருக்கு இவர்களை சமாளிப்பதா பெரியது. எவ்வளவு முயன்றும் அவரிடம் இருந்து சரி என்ற சொல் வராமல் போக, இனி தாங்களே களத்தில் குதிக்க முடிவெடுத்தே குடும்பத்துடன் வந்திறங்கி உள்ளனர். இங்கு அவர்களை உதறிவிட்டு சென்ற விகானுக்கோ ஆத்திரமாக வந்தது. தன்னையும் தன் ஏமாற்றத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர முயன்று அறைக்குள் குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனுக்கும் மனம் கொஞ்சமும் ஆறவில்லை. என்னை பற்றி அவளுக்கு கொஞ்சமும் கவலை இல்லையா? நான் யாரோடு நெருக்கமாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லையா? ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே. நீ யார் கூட நெருங்கி பழகினாலும் அவங்களை தும்சம் செய்ய தோணுதே, ஏன் உனக்கு அப்படி தோணவில்லை என்ற கேள்வியை தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் ஆறு இவனை கண்டு முகத்தை சுளித்து பார்த்து சென்ற காட்சி மனக்கண்ணில் வரவும், உன்னை வெறுப்பேற்ற தாண்டி அவர்களோடு பேசினேன் என்றான். ஏதோ எதிரில் அவளை இருப்பதாக சமாதானம் செய்வது போல் இறுதியாக அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றதில் அவளுக்கு தன்மேல் தவறான கருத்து வந்திருக்க வாய்ப்பிருப்பதை உணர்ந்தவன், அவள் மனம் மெல்ல மெல்ல என் பக்கம் சாயட்டும், ஆனால் என்னை பற்றி தவறான எண்ணம் அவள் மனதில் பதியக்கூடாது என்று முடிவுக்கு வந்தான். இனி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அதன்படி அதற்கு பிறகு அவர்கள் யாரையும் தன் பக்கத்தில் கூட வர அனுமதிக்கவில்லை விகான். அவர்கள் இருவரும் இவனையே சுற்றி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் அழகாக அவர்களை தவிர்த்து விட்டு கொண்டே இருந்தான். அதன் பிறகு ஹாலில் கவனத்தை பதித்தவனுக்கு அப்போதே அந்த வித்தியாசம் கண்ணில் பட்டது. அது அரவிந்தின் பார்வை அவ்வப்போது பூர்ணியை தழுவி செல்வதும் பூர்ணியின் கண்கள் அரவிந்தை ஆர்வத்தோடு வட்டமிடுவதுமாக இருப்பது. அதை கண்டவனுக்கு, ஆகா, நமக்கு சீனியர் இங்கே இருக்காங்க போலவே என நினைத்து கொண்டான். நேற்று இரவு அரவிந்தை மச்சான் என்று அழைத்த போது ஒரு நொடி அவன் முகத்தில் வந்த அதிர்ச்சியை கண்டவன், அரவிந்த் ஏதாவது கேட்டால் மாமன் மகனும் அத்தை மகனும் மாமா மச்சான் தானே என்று சொல்லி சமாளிக்க நினைத்திருக்க, அழகின் கடைசி வரை அப்படி ஒரு கேள்வி கேட்காததற்கான காரணம் இப்போது புரிந்தது விகானுக்கு. ஓஹோ, மச்சான் அப்படி எடுத்துக்கிட்டாரா என நினைத்து சிரித்து கொண்டான். ஆனால் விகான் அவர்கள் அறியாமல் வழக்கம்போல் இருவரையும் கவனித்த வகையில் இருவருக்குமே ஒருவர் மேல் ஒருவர் மற்றவருக்கு விருப்பம் இருப்பது தெரிந்தாலும் இதுவரை அவர்களை அதை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. நமக்குத்தான் இந்த பூனைக்குட்டி புரிஞ்சிக்காம பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு என்ன என புரியாமல் குழம்பியவன், சரி பார்ப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டு மற்ற வேலைகளில் கவனத்தை செலுத்தினான். இரவு உணவு துவங்கவும் 6வே அழுத்த மைத்திலி, 6மா, ஸ்டோர் ரூம்ல ரிட்டன் கிஃப்ட் வச்சிருக்கோமே, அதை வெளியே எடுத்து வாசல் கிட்ட கொண்டு வந்து வைக்க சொல்லுடா. அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க வாங்கின கிஃப்ட் நீயே எல்லா குட்டீஸுக்கும் கொடுத்துடா என்றார். அதற்கு சரி என்று தலையசித்து ஸ்டோர் ரூம் நோக்கி சென்றவளையும் அவர்கள் பேசுவதையும் கேட்ட விகான் சற்று உள்ளடங்கிய பகுதியில் இருந்த அந்த பகுதிக்கு தனியாக செல்பவளையே பின்தொடர்ந்து சென்றான். அவளின் பின் சென்ற விகானை கவனிக்காமல் அங்கு ஸ்டோர் ரூமில் காவலுக்கு இருந்தவனிடம் அந்த 2 மூட்டைகளை கொண்டு சென்று வைக்கும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பினாள் ஆரு. அந்த காவலாளி வெளியேறவும் விகான் உள்ளே நுழைய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தவளுக்கு பின் நினைவு வர சுற்றுமுற்றும் பார்வையை சுழற்றியவள் அவள் தேடியது கிடைக்கவும் மேல் ஷெல்ஃபில் இருந்த அதை எப்படி எடுப்பது என்று ஒரு நொடி தயங்கியவள் தான் சேலியில் இருப்பதை மறந்து அருகில் இருந்த நாட்காலியை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்று அதை எடுக்க முயல அவளின் உயரத்திற்கு கொஞ்சம் கூட அது முடியாமல் போனது. மேலே ஏறி நின்று எட்டாமல் போக, யார் இதை கொண்டு போய் அங்க வச்சது என திட்டிக்கொண்டே குதிக்காலில் நின்று எம்பி எடுக்க முயன்றவள் அதுவும் முடியாமல் போக, எந்த வளர்ந்து கெட்டவன் செஞ்ச வேலை இது என்றால் வாய்விட்டே. அந்த வளர்ந்து கெட்டவன் பின்னால் நிற்பது தெரியாமலேயே சேலையோடு நாட்காலி மேல் ஏறி நின்று குதித்து கொண்டிருந்தவனின் மெல்லிடை. இதனால் அவ்வப்போது விகானின் கண்களுக்கு விருதாக செல்ல குட்டைச்சி என மனதிற்குள் கொஞ்சிக் கொண்டிருந்தவன் தன்னையும் தன் கட்டுப்பாடுகளையும் மீறி அவளை நெருங்கினான். ஏதோ ஆரவம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு விகானை எதிர்பாராததால் முதலில் அதிர்ந்து பின் அங்கிருந்து இறங்கி
கையில் சேலையில் இருப்பதை மறந்து குதிக்க, அதில் தடுமாறி கீழே விழ முயல, விஹான் கை நீட்டி அவள் விழாமல் பிடிக்க முயல, அதற்குள் அவள் பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். கைகளையும் நீட்டியபடி அருகில் நின்றிருந்தவனை ஒரு அந்நிய பார்வையில் அளக்க, அந்த பார்வையை கண்டவன் தள்ளி நின்றான். இவன் எங்கே, எப்போது இங்கு வந்தான், ஏன் வந்தான் என பல கேள்விகள் மனதில் எழ ஆராய்ச்சியோடு அவனை பார்க்க, அந்த பார்வையின் அர்த்தம் நொடியில் புரிந்தவனுக்கு முகம் இறுகியது. அதே நேரம் அந்த அறையை கடந்து சென்ற நந்து கண்ணில் படவும் அத்தான் என அழைத்தாள். அவளின் குரல் கேட்டு உள்ளே எட்டி பார்த்தவனிடம் மேலிருந்த பார்சலை கை நீட்டி காட்டியவள் அதை எடுத்து கொடை என்றாள். அவனும் உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கவும் குட் பாய் என தோளில் செல்லமாக தட்டி சொன்னபடியே வாங்கி கொண்டு வெளியேறினாள். அவளின் செய்கையில் பொங்கிய சிரிப்போடு வாள் என்றவாறே திரும்பியவன் அங்கு நின்றிருந்த விஹானை பார்த்து ஒரு சிறிய மென்னகை புரிய, ஏதோ வேலையாக இருந்தவனும் ஒரு சிறு தலையசைப்போடு புன்னகைத்தான். நந்து அங்கிருந்து வெளியேறியதும் மீண்டும் முகம் இறுக நின்றிருந்தான் விகான். அவள் பார்வையில் இருந்தே அவள் மனதிற்குள் நினைப்பதை கண்டு கொண்டவன் அங்கு தான் ஏதோ வேலையாக வந்ததாக காட்டி கொண்டவன் வைத்திருந்த பொருட்களை சரிபார்ப்பது போல் திரும்பி கொள்ள, அதற்கு பிறகு 6 நந்துவை அழைத்து கேட்டதை கண்டவன் உள்ளுக்குள்ளேயே இருக்க, நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேனோ, ஏன் இதை எடுத்து கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டால் என்ன குறை, இதா போயிடுவ, திமிர், உடம்பெல்லாம் திமிர், ஆளாக்க சைஸ்ல இருக்கும்போதே இவ்வளவு திமிர், இருடு, உன்னையே என்கிட்ட வந்து பேச வைக்கிறேன் என்று மனதிற்குள் அவளை வருத்தறுத்து கொண்டிருந்தான். அதே கோபத்தோடே அவள் பக்கம் கூட திரும்பாமல் இருந்தவனை நோட்டமிட்ட அவனின் 2 அத்தைகளும் திருப்திப்படுத்தி கொண்டனர். உள்ளுக்குள் அவர்களுக்கு இருந்த ஒரு சிறு பயம் நீங்கியது. புதிதாக 2 மாமன் மகள்கள் திருமணத்திற்கு வந்திருக்கவும் அவர்களிடம் மயங்கி விடுவானோ என்று அவனையே கவனித்து கொண்டிருந்தனர். அவனுக்கு தான் அதை எதையும் முகத்தில் காட்டாமல் மறைப்பது சாத்தியமாயிற்றே. அதை கண்டு அவன் அந்த பக்கம் கூட திரும்ப இருப்பதை கண்டு விஹான் எப்போதோ அவளிடம் தலை குப்புற விழுந்தது தெரியாமல் ஏமாந்து போயினர். ஒருவேளை இப்போதே கண்டுபிடித்திருந்தால் தன் வில்லத்தனத்தை துவங்கி இருப்பார்களோ என்னவோ. சிறு பிள்ளைகளுக்கான கிஃப்டை அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று அவர்களோடு கொஞ்சி விளையாடியபடியே கொடுத்து கொண்டிருந்த ஆறுவை பார்க்கும் வரைக்குமே விஹானுக்கு அவள் மீதான கோபத்தை தாக்குப்பிடிக்க முடிந்தது. அவளின் அந்த குழந்தைத்தனமான குறும்பும் குதூகலத்திலும் தன்னை தொலைத்தவனின் மனம் அவளின் பின்னாலேயே சென்றது. காலை திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க, அனைவரும் பரபரப்பாக இங்கும் அங்கும் அலைந்து வேலைகள் செய்து கொண்டிருக்க, ஜெயின் சகோதரிகள் மற்றும் அவர்களின் புதவிகள் மட்டும் தங்களுக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லாததை போல் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். ஆண்கள் அனைவரும் பட்டு வேட்டி சட்டையில் தயாராகி இருக்க, பெண்கள் பட்டு புடவையில் தயாராகி ஜொலித்து கொண்டிருந்தனர். முகூர்த்த நேரம் நெருங்கவும் மாங்கல்யம் இருந்த தட்டை ஆசீர்வாதமாக ஐயர் கொடுக்க, அதை எடுத்து கொண்டு அந்த ஹால் முழுவதும் அடைந்த அனைவருக்கும் அச்சதையை கொடுத்தவள் பட்டுவெட்டு சட்டியில் கம்பீரமாக நின்றிருந்த விஹானை நோக்கி செல்ல, கையில் மாங்கல்யம் இருந்த தட்டை ஏந்தியபடியே அழகு தேவதை என தன்னை நோக்கி வருபவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் அவளை தலை முதல் பாதம் வரை வருடி பின் மாங்கல்யத்தில் விஷமமாக பதிந்தது. ஆனால் கண்களில் ரேஃபான் அணிந்து நின்றிருந்தவன் காதில் போனை வைத்து கொண்டு நின்றிருந்தான். நிதானமாக யாருமறியா வண்ணம் ஹாலின் ஓரமாக நின்று கொண்டு அணுவாக அவளின் அழகை உள்வாங்கி கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்ற அவளை கவனிக்காதது போல திரும்பி நின்று கொண்டான். விஹானிடம் செல்ல தயங்கியவள் ஆதியிடமோ இல்ல பூர்ணியிடமோ தட்டை கொடுத்து அனுப்ப நினைத்து அவர்களை தேட, இவள் நேரம் இருவருமே மேடையில் நின்றிருந்தார்கள். மீண்டும் அங்கு சென்று அவர்களிடம் கொடுத்து அனுப்புவது இந்த நேரத்தில் சரியாக படாததால் அவனை நோக்கி தயக்கம் பாதி சலிப்பும் பாதியாக சென்றாள். தயக்கம் அவனிடம் இதுவரை பேசியதில்லை என்பதால் வர சலிப்பு இவனிடம் செல்ல வேண்டி இருக்கிறதே என்று, அவன் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை எல்லாம் விட ஏதோ ஒன்று அவளை அறியாமலேயே அவளை எற்றி நிறுத்தியது விஹானிடமிருந்து. அவன் அருகில் சென்று தட்டை நீட்டியவளை வேண்டுமென்றே கவனிக்காதது போல நின்று கொண்டிருந்தவனின் அருகில் அமைதியாக நின்று பார்த்தவள் அவன் திரும்பும் வழி தெரியாததால் மெல்ல குரலை செரும, அதற்கும் அவன் திரும்பும் வழி தெரியாததால் அவள் பார்வையில் படும்படி முன்னால் வந்து நின்றாள். அதற்கு மேலும் பார்க்காதது போல் நடிக்க முடியாததால் என்னவென்று புரியாமல் பார்ப்பது போல் கண்களில் கேள்வியோடு அவளை பார்க்க, அவளோ அவனுக்கு புரிய வைக்கும் முயற்சியாக தட்டை பார்த்தாள். அப்போது புரிந்தது போலவே தட்டையும் அவளை மாறி மாறி பார்த்து நெற்றியை சுருக்கியவனை கண்டு பொறுமை இழந்தவள் நேரமாவதை உணர்ந்து எடுத்துக்கோங்க என்றாள். அவளையே தன்னிடம் முதன்முறையாக பேச வைத்தவன் தன் கள்ள சிரிப்பை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதவனை போன்று முகபாவனையோடு மாங்கல்யத்தில் பார்வையை பதித்தபடி, எடுத்தா மட்டும் போதுமா, இல்லை என்றபடி அவள் சங்கு கழுத்தை பார்வையால் வருடினான். இதென்ன கேள்வி என்பது போல அவனை பார்த்தவள் அச்சதையே எடுங்க, டைம் ஆச்சு எனவும் ஓ என்றபடி தோலை குலுக்கி கொண்டு கையில் எடுக்க
அதற்காகவே காத்திருந்தவள் அங்கிருந்து வேகமாக விலகி சென்றாள் ஆரோ. விஹானும் அவளை தொடர்ந்து மேடை ஏறி அவள் அருகில் சென்று நின்று கொண்டான். அனைவரின் ஆசையோடு திலீப் பூஜிதாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்க அனைவரும் அட்சதையை தூவி வாழ்த்த, அப்போதான் அனைவருக்கும் கொடுத்தவள் கடைசி நேர பதட்டத்தில் அவள் எடுக்காததை உணர்ந்து முகம் சுருக்க அவள் முன்னால் ஒரு வலிய கரம் மீண்டு அட்சதையை நீட்டியது. அதை கண்டு விழி உயர்த்தியவள் அப்போதே தன் அருகில் விஹான் நிற்பதை அறிந்து அவனை பார்க்க, விழிகளாலேயே எடுத்துக்கொள் என்றான். அவளும் தன் கை நீட்ட அதில் அட்சதையை கொஞ்சம் கொட்டினான். பின் இருவரும் அட்சதை தூவவும் அதற்குள் மற்றவர்கள் தூவி முடித்திருக்க இவர்கள் இருவர் மட்டுமே ஒன்றாக தூவினார்கள். அது ஆருவின் கவனத்தில் பதியாமல் போக, ஆனால் விஹானின் மனதில் தன் தங்கை திருமணத்தில் சம்பதி சமேதராக வாழ்த்தியது போல சந்தோஷமும் நிறைவுமாக ஆழமாக பதிந்தது. பூஷியின் திருமணம் முடிந்து 1 மாதம் சென்றிருந்தது. ஒரு மாலை நேரம் கல்லூரி முடிந்து நண்பர்களோடு பொழுதை போக்கிவிட்டு வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக ஆறு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். ஆறு காதில் மாட்டியிருந்த இயர்போனில் ஒலித்த பாடலிலேயே கவனத்தை வைத்தபடி அதை ரசித்து உள்வாங்கிக் கொண்டே வலது கையை கேட்டில் வைத்து திறக்க முயல அந்த பக்கம் இருந்து வலது கையால் கேட்டை திறக்க முயன்று கொண்டிருந்தான் விகான். அவனை அங்கு எதிர்பாராததால் ஒரு நொடி அதிர்ந்து நின்றவள் பின் மீண்டும் திறக்க முயல அவளை கண்டதும் ஆச்சரியத்தில் உயர்த்திய புருவத்தோடு அவள் திறக்க வழிவிட்டான் ஒரு சிறு தோல் குலுக்கலோடு, மனதிற்குள் ஃபைனலி என்றபடியே. இப்படி ஒருவன் நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் அவனை கடந்து உள்ளே சென்று பையில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்தவளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தவன், விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு என்றான் சிறு நக்கல் தோணிக்கும் குரலில். வீட்டின் உள் நுழைய முயன்றவள் நின்ற நிலையிலேயே முகத்தை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள். அதிலிருந்த நக்கல் புரிய, நாங்க தெலுங்கு என்று அதற்கு பதிலளித்தவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளின் நக்கலான பதிலில், குட்டச்சிக்கு கொழுப்ப பாத்தியா என வாய்விட்டு சொல்லியவனின் முகத்தில் கோபத்திற்கு பதிலாக புன்னகையே இருந்தது. எப்போதும் எங்கும் சிறு வயது முதலே ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் செய்பவனுக்கு ஏனோ இவர்களிடம் மட்டும் அப்படி இருக்க தோன்றவில்லை. பதிலுக்கு பதில் வம்பிழுத்து வாயடிக்கவே ஆசை வந்தது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்து என்ன பயன்? அவளுக்கும் வர வேண்டுமே. அவள்தான் ஓரிரண்டு வார்த்தைகளோடு விஹானுடனான பேச்சை நிறுத்தி கொள்கிறாளே. முதன்முறையாக அங்கு வந்திருப்பவனை வரவேற்காமல் சென்றுவிட உள்ளே வர சொல்லி கூட அழைக்காமல் எப்படி செல்வது என்று வெளியவே நின்றிருந்தான். 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவளுக்காக காத்திருந்தான் விஹான். லட்சுமி அம்மாளுக்கு ஒரு அக்கா உண்டு, பார்வதி அம்மாள். அவரின் கணவர் தில்லை நாயகம். இருவருக்கும் பிள்ளைகள் கிடையாது. மதுரையில் நல்ல வசதியோடு வாழ்ந்து வருகின்றனர். 6 மாதங்களுக்கு ஒரு முறை அக்காவை காண சென்று அங்கு 1 மாதம் தங்கியிருந்து விட்டு வருவார் லட்சுமி அம்மாள். வருடத்திற்கு ஒரு முறை அங்கு நடைபெறும் கோயில் திருவிழா நேரத்தில் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் என்று மொத்த குடும்பமும் சென்று 10-15 நாட்கள் அவர்களோடு தங்கியிருந்து விட்டு வருவர். பிள்ளைகளின் விடுமுறை நாட்களில்தான் அங்கு திருவிழா என்பதால் சிறு வயதிலிருந்தே இது வழக்கம். அந்த நாட்களுக்காக அவர்கள் இருவரும் வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு வழக்கம் போல அவர்களை காண சென்ற லட்சுமி அம்மாள் கால் வலிக்கு கீழே விழுந்தது. சிறு எறும்பு முறிவு ஏற்பட்டு முழு ஓய்வெடுக்க வேண்டிய நிலை. பயணம் செய்யக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட அங்கேயே தங்கி இருந்துவிட்டு 2 நாட்கள் முன்புதான் இங்கு வந்தார். அவருக்கு இருக்கும் சர்க்கரை நோயின் காரணமாக கால் குணமாவது கொஞ்சம் தாமதமாக. இப்போது கால் எவ்வளவோ பரவாயில்லை. அவரை 2 மகன்களும் சென்று அழைத்து வந்திருந்தனர். அதனாலே அவரால் பூஜிதாவின் எந்த விசேஷத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் மாதம் ஒரு முறை அகிலாவும் திருவேற்காடு செல்வது வழக்கம். லட்சுமி அம்மாள் இன்னும் சரியாக நடக்க துவங்காததால் அவரை தனியாக விட்டு செல்ல முடியாது என்று அவர்கள் போகாமல் இருக்க, அவரும் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் செஞ்சு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு போங்க, வெளியே கதவை கூட பூட்டிட்டு போங்க, நான் இங்கேயே படுத்து இருக்கத்தானே போகிறேன் என்று பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தார். அதன்படி அவர்களும் வீட்டில் அனைவரிடமும் ஒரு சாவி உண்டு என்பதால் வெளியே பூட்டி கொண்டு சென்றிருந்தனர். அது தெரியாமல் பாட்டியை பார்க்கும் சாக்கில் பேத்தியை பார்க்க அவள் கல்லூரி முடிந்து வரும் நேரத்தை கணக்கிட்டு வந்திருந்தான் விஹான். ஆனால் அவனை பூட்டிய வீடே வரவேற்க, எப்படியும் இத்தனை பேர் இருக்கும் வீட்டில் யாராவது வந்துவிடுவார்கள் என 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தவன் இனி காத்திருந்து பயனில்லை என்று நினைத்து வெளியேற முயல உள்ளே நுழைந்தவள் அவனின் காத்திருப்பின் நாயகி. சரியாக அதே நேரம் விகு, கண்ணா உள்ளே வா ராஜா என அன்பான அழைப்பு உள்ளிருந்து வரவும் அழைப்பது யார் என்று புரிய அப்போதே அவரை பார்க்க வந்த நினைவு வந்தது நம் காதல் மன்னனுக்கு. சிறு சங்கடத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தவனுக்கு வலது கையை நீட்டி பாட்டி இருந்த அறையை சுட்டி காட்டினாள் ஹாலில் நின்றிருந்த ஆரோ. விஹானும் அங்கு செல்ல இத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக கைக்குழந்தையாக பார்க்க வேண்டிய தன் பேரனை வளர்ந்த ஆண்மகனாக கண்டவரின் கண்கள் தலைமுறல் பாதம் வரை அன்போடு வருடி சென்றது. அவரின் அன்பையும் பாசத்தையும் தவிப்பையும்
புரிந்து கொண்டவனும் ஆரம்பகட்ட தயக்கத்தை எல்லாம் விட்டு அவர் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவரின் கைகளை பிடித்து கொண்டு பேசத் துவங்கினான். விஹானின் கன்னம் வலித்து முத்தமிட்டவர், இந்த பாட்டியை பார்க்கணும்னே உனக்கு தோணலையா ராஜா என்றார் வேதனை குரலில். அவரின் குரலும் மனமும் சொன்ன செய்தியில் தன் தவறை உணர்ந்தவன் அன்போடு பேச விரைவிலேயே இருவரிடையே ஒரு நெருக்கமும் பிணைப்பும் உண்டானது. அரை மணி நேரம் சென்றிருக்க அதற்குள் இருவரும் நன்றாகவே நெருங்கியிருந்தனர். அதை பார்த்து கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தவளின் கையில் பழச்சாறு அடங்கிய ட்ரே இருந்தது. அதற்குள் குளித்து வேறு உடை அணிந்து வீட்டில் இருக்கும் கேஷுவல் லுக்கில் இருந்தவளின் மேலேயே விஹானின் பார்வை பதிந்திருக்க ஏதோ அந்த பார்வையை கண்ட பாட்டிக்கு புரிவதை போல் இருந்தது. ஆனால் ஆறு மறந்தும் அவனை பார்க்கவில்லை. அதுவும் அவரின் கவனத்தில் பட தவறவில்லை. பாட்டியிடம் ட்ரேயை நீட்டியவள் அடுத்து அவனிடமும் நீட்ட அமைதியாக எடுத்துக்கொண்டான். குடிமா உனக்குடா என்றார் பாட்டியின் கேள்விக்கு. எடுத்துக்கிட்டேன் லட்சு, ஹாலில் வச்சிருக்கேன் என்றவரை வெளியே செல்ல முயன்றவளை பார்வையால் பின்தொடர்ந்தவனை கண்டவர், நீயும் இங்கே எடுத்துட்டு வாயேண்டா என்றார். நோ லட்சு, நான் அங்கே டிவி பார்க்கிறேன் என்றபடியே வெளியேறியவளை ஏமாற்றத்தோடு பார்த்திருந்தான் விஹான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவனும் கிளம்பி சென்றுவிட அதன் பின் பாட்டியின் அறைக்கு சென்றவள், என்ன லட்சு, பெரிய மனுஷங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைச்சிருக்கு போல என கிண்டல் செய்ய, அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் என் பேரண்டி என அவரும் பெருமை பேச, ஓ இந்த திடீர் பேரனுக்கு இத்தனை வருஷமும் என்ன அம்னீஷியாவா என்றால் கிண்டலாக. விஹான் செல்லும் வரை உள்ளே வராமல் இருந்தவள் அதற்கு பிறகு வந்து மற்றவர்கள் எல்லோரும் வரும் வரை அவரோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்க ஆறு விஹானை தவிர்ப்பது நன்றாகவே அவருக்கு புரிந்தது. ஆனால் அது ஏன் என்றுதான் புரியவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல அவ்வப்போது ஆறுவே அவளே அறியாமல் கல்லூரி செல்லும் நேரத்தில் பார்த்து சென்று கொண்டிருந்தவனுக்கு எப்படி இவளை வழிக்கு கொண்டு வருவது என்பதே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனாக சென்று காதல் சொல்ல நினைத்தவனுக்கு அவளுடைய தன்னுடனான ஒதுக்கம் அதை செய்ய விடாமல் தடை செய்ய மற்றவர்கள் அவனைவரோடும் இயல்பாக பழங்குபவள் என்னிடம் மட்டும் காட்டும் இந்த விலகலுக்கான காரணம் என்ன என்று புரியாமல் குழம்பினான். அவ்வளவு ஏன் ஜெய்யிடம் கூட அவள் இயல்பாக பழகுகிறாள். அப்படியென்றால் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவனுக்கு அதற்கான விடைதான் கிடைக்கவில்லை. ஆனால் அவளாக தன்னிடம் காதல் சொல்ல வேண்டும் என்ற உறுதி மட்டும் இருந்தது. அது அத்தனை எளிதில்லை என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் மாலை அனைவரும் வீட்டில் இருந்தபோது அகிலா பிள்ளைகள் அனைவருக்கும் உடை எடுத்து வந்திருந்ததை எல்லோரிடம் பிரித்து கொடுக்க அவர்களின் தேவையை கேட்டே வாங்கியிருந்ததால் அவர்களும் சந்தோஷமாக வாங்கி கொண்டனர். ஆறு அவளுக்கு பிடித்தமான பீச் நிறத்தில் இப்போது வந்துள்ள மாடலான பாதம் வரை நீண்டு பாதத்தை தொட்டும் தொடாமலும் அணியக்கூடிய வகையில் இருக்கும் சல்வாரை கேட்டிருந்தாள். அதையே அவரும் வாங்கியிருக்க உடனே அணிந்து பார்க்கும் ஆர்வத்தோடு துள்ளி குதித்து அறைக்குள் நுழைந்து அணிந்து பார்த்தவளின் முகம் சுருங்கிவிட்டது. காரணம், அது பாதத்தை தொட்டும் தொடாமலும் இருக்க வேண்டியது போய் அவளின் உயரத்தின் காரணமாக பாதத்தை மீறி தரையில் புரண்டு கொண்டிருந்தது. கல்லூரியில் வரும் ஒரு கலை இலக்கிய விழாவிற்கு அணிந்து கொள்ள நினைத்து ஆசையாக வாங்கியவள் இப்படி ஆனதைக் கண்டு சினுங்கி கொண்டே கீழிறங்கி சென்றாள். அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளையும் அவள் உடையையும் பார்த்து சிரிக்க, அம்மா குட்டிச்சாத்தா என அலறினாள் ஆதி. அதில் ஆறு அவளை அடிக்க துரத்த இருவரையும் அரவிந்த் தடுத்து சமாதானம் செய்தான். பின் ஒரு வழியாக சமாதானமானவள் இப்படி ஆனதை எண்ணி பெரிதாக வருந்தாமல் அதோடு அதை விட்டுவிட்டாள். இதுதான் ஆருஷா. பெரிய ஆசைகளோ எதிர்பார்ப்போ கிடையாது.